நம்ம சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப மாசமாவே நம்ம சேனல்ல வந்துட்டு எந்த ஒரு வீடியோவும் போடல. இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான வரவேற்பை, வாய்ப்பை, ஆதரவை கொடுத்தீங்க அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இனிமே நாங்க போடுற வீடியோஸ்க்கும் இதே மாதிரி நீங்க ஆதரவு தந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் நாங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் நாங்க போட்டுட்டு இருப்போம். வெல்கம் பேக் டு மீடியாஸ் தமிழ். நாங்கெல்லாம் தமிழ்னா பிறந்தது தப்பா சார்? என் ஊர்ல வந்து என் பாட்டுக்கு என் பாஷைக்கு எதிராக நீയൊക്കെ ശബ്ദം എടുത്തപ്പോ அடிச்சு மாட்டலாம். ரெபல் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரெபல் திரைப்படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க. நாம இப்ப மூவி ரிவ்யூக்குள்ள போலாம். மூணாறு தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட மகன்களா ஜிவி பிரகாஷும் ஆதித்யா பாஸ்கரும் இருக்காங்க. இவங்க வந்துட்டு பாலக்காட்டுல இருக்க ஒரு காலேஜ்ல BA வரலாறு படிக்கிறதுக்கு இடம் கிடைக்குது. அங்க போற தமிழ் மாணவர்களான இவங்க 2 பேருக்கும் FYNKSQ அப்படின்னு கேரள கட்சிகளோட மாணவர்கள் அமைப்பினால ராகிங், சாதிய இன கொடுமைகள் வந்துட்டு நடக்குது. இதை சமாளிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு ரெபல் திரைப்படத்தோட கதை அப்படின்னே சொல்லலாம். ஆரம்ப காட்சியில என்ன நடக்குதுன்னா, ஜிவி பிரகாஷோட அம்மா ஒரு சூப்பர் கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு கனமான தேயிலை மூட்டைய அவங்களோட தலையில தூக்கி வைப்பாங்க. அதை அவங்க சிரமப்பட்டு தூக்கிட்டு போவாங்க. படத்தோட டைரக்டரும் அப்படி கனமான பாத்திரத்தை தான் ஜிவியோட தலையிலையும் ஏத்திருக்காரு. தட்டு தடுமாறி சண்டை காட்சிகள்ல கரை சேர்ந்தாலும் நடிப்புல முன்னாடி படங்கள்ல இருந்த அதே ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் பிரச்சனையில ரொம்பவே சோதிக்கிறார். படத்தோட ஸ்டார்டிங்ல வரலாறு சொல்றதா நினைச்சு அனிமேஷன் காட்சிகள்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல எடுத்த உடனே ஒரு மொழிவாரி மாநிலமா பிரிக்கிறதுக்கு இந்தியா 3 மாகாணமா இருக்கிறதா ஒரு பிழையோட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில அப்ப வந்துட்டு 10 மாகாணமா தான் இருந்துச்சு. மலையாள மாணவர்களால தமிழ் மாணவர்களுக்கு நடக்கிற கொடுமை, சண்டை வந்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு நடக்கிற காதல் பாட்டு, மறுபடியும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யூகிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த ஒரு கதை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆதித்யா பாஸ்கர் கதாபாத்திரத்தை பார்த்த உடனே அவரோட முடிவும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால தீர்மானமே பண்ணிக்க முடியுது. அதே தான் கடைசியா நடக்குது அப்படின்னே சொல்லலாம். படத்துக்கு போற நம்மளே இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டா அப்புறம் எதுக்கு படத்துக்கு போகணும் அப்படின்றதுதான் பல பேரோட கருத்தாகவும் இருக்கு. படத்துல இருக்க நல்லவங்க எல்லாருமே தமிழர்களாவும், ஹீரோயினை தவிர்த்து அனைத்து மலையாளிகளும் பிரச்சனைகளுக்கு உரியவராகவும் தான் இருக்காங்க. அப்படி நல்லவரா காட்டப்பட்ட ஹீரோயின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு பெண்ணுக்கான நியாயத்தை கண்டும் காணாமல் செல்வதா இந்த ஒரு காட்சிகள் நகர். தமிழ் பாட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அடையாளம் தான் வேட்டி சேலை, தமிழனோட வீரம் என்னன்னு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வசனம் வருது. கதையில அந்த இடத்துல இதுக்கான தேவை என்ன அப்படின்றது நமக்கு சுத்தமா புரியல அப்படின்னே சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் மும்பையை போல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா போற போக்குல தன்னோட முடிவுகளை எல்லாமே வசனமா எழுதியிருக்காரு இந்த ஒரு டைரக்டர். கேரளாவில் 80களில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த ஒரு படம் நடந்திருக்கு அப்படின்னாலும் மலையாளிகள் எல்லாமே தவறானவர்கள் இல்ல அப்படின்றதுதான் இந்த ஒரு படத்தினுடைய ஒரு பினிஷிங் டச்சா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருந்தா இந்த ஒரு படத்தை சூப்பரா கொண்டு வந்துடலாம் அப்படின்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மூவி அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.